ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாட்டோட எம்பி தொகுதி 39. தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற யூனியன் பிரதேசமான புதுச்சேரியோட எம்பி தொகுதி 1. மொத்தம் 40 தொகுதி. இதில் 7 தொகுதி ரிசர்வேஷன் சொல்லப்படுற தனி தொகுதி. அந்த தொகுதிகளில் ஸ்கெடியூல்டு காஸ்ட்னு சொல்லப்படுற பட்டியல் இனத்தவர்களும் ஸ்கெடியூல்டு ட்ரைப்ஸ்னு சொல்லப்படுற பழங்குடி இனத்தவர்களும் மட்டும்தான் போட்டியிட முடியும். இந்த 40 தொகுதிகள் என்னென்ன, அந்த ஒவ்வொரு தொகுதிகள்லையும் எந்தெந்த ஊர்கள் அடங்குதுன்னு இதில் பார்ப்போம். முதல் தொகுதி திருவள்ளூர். இது ஒரு தனி தொகுதி. இங்க பட்டியல் இனத்தவர்களும் பழங்குடி இனத்தவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, திருவள்ளூர், பூந்தமல்லி, ஆவடி ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த திருவள்ளூர் தொகுதிக்குள்ள அடங்கும். ரெண்டாவது தொகுதி வடசென்னை. திருவொற்றியூர், டாக்டர் ஆர்கே நகர், பெரம்பூர், குளத்தூர், டிவிகே நகர், ராயபுரம், மாதவரம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த வடசென்னை தொகுதிக்குள்ள அடங்கும். மூணாவது தொகுதி தென் சென்னை. விருகம்பாக்கம், சைதாப்பேட்டை, டி நகர், மயிலாப்பூர், வேளச்சேரி, சோழிங்கநல்லூர் ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த தென் சென்னை தொகுதிக்குள்ள அடங்கும். நாலாவது தொகுதி மத்திய சென்னை. வில்லிவாக்கம், எக்மோர், துறைமுகம், சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு பகுதி, அண்ணா நகர் ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த மத்திய சென்னை தொகுதிக்குள்ள அடங்கும். அஞ்சாவது தொகுதி ஸ்ரீபெரும்புதூர். மதுரவாயல், அம்பத்தூர், ஆலந்தூர், ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த ஸ்ரீபெரும்புதூர் தொகுதிக்குள்ள அடங்கும். ஆறாவது தொகுதி காஞ்சிபுரம். இதுவும் ஒரு தனித்தொகுதி. இங்கேயும் பட்டியல் இனத்தவர்களும் பழங்குடி இனத்தவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். செங்கல்பட்டு, திருப்போரூர், செய்யூர், மதுராந்தகம், உத்திரமேரூர், காஞ்சிபுரம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த காஞ்சிபுரம் தொகுதிக்குள்ள அடங்கும். ஏழாவது தொகுதி அரக்கோணம். திருத்தணி, அரக்கோணம், சோளிங்கர், காட்பாடி, ராணிப்பேட்டை, ஆற்காடு ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த அரக்கோணம் தொகுதிக்குள்ள அடங்கும். எட்டாவது தொகுதி வேலூர். வேலூர், அணைக்கட்டு, கேவி குப்பம், குடியாத்தம், வாணியம்பாடி, ஆம்பூர் ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த வேலூர் தொகுதிக்குள்ள அடங்கும். ஒன்பதாவது தொகுதி கிருஷ்ணகிரி. ஊத்தங்கரை, பர்கூர், கிருஷ்ணகிரி, வேப்பனஹள்ளி, ஹொசூர், தள்ளி ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த கிருஷ்ணகிரி தொகுதிக்குள்ள அடங்கும். 10வது தொகுதி தர்மபுரி. பாலக்கோட், பென்னாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி, அரூர், மேட்டூர் ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த தர்மபுரி தொகுதிக்குள்ள அடங்கும். 11வது தொகுதி திருவண்ணாமலை. ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், செங்கம், திருவண்ணாமலை, கீழ்பெண்ணத்தூர், கலசப்பாக்கம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த திருவண்ணாமலை தொகுதிக்குள்ள அடங்கும். 12வது தொகுதி ஆரணி. போலூர், ஆரணி, செய்யார், வந்தவாசி, செஞ்சி, மயிலம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த ஆரணி தொகுதிக்குள்ள அடங்கும். 13வது தொகுதி விழுப்புரம். இதுவும் ஒரு தனி தொகுதி. இங்கேயும் பட்டியல் இனத்தவர்களும் பழங்குடி இனத்தவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். திண்டிவனம், வானூர், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோயிலூர், உளுந்தூர்பேட்டை ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் இந்த விழுப்புரம் தொகுதிக்குள்ள அடங்கும். 14வது தொகுதி கள்ளக்குறிச்சி. ரிஷிவந்தியம், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி, கங்கவல்லி, ஆத்தூர், ஏற்காடு ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த கள்ளக்குறிச்சி தொகுதிக்குள்ள அடங்கும். 15வது தொகுதி ஓமலூர், எடப்பாடி, சேலம் மேற்கு, சேலம் வடக்கு, சேலம் தெற்கு, வீரபாண்டி ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த சேலம் தொகுதிக்குள்ள அடங்கும். 16வது தொகுதி நாமக்கல். சங்ககிரி, ராசிபுரம், சேந்தமங்கலம், நாமக்கல், பரமத்திவேலூர், திருச்செங்கோடு ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த நாமக்கல் தொகுதிக்குள்ள அடங்கும். 17வது தொகுதி ஈரோடு. குமாரபாளையம், ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, தாராபுரம், காங்கேயம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த ஈரோடு தொகுதிக்குள்ள அடங்கும். 18வது தொகுதி திருப்பூர். பெருந்துறை, பவானி, அந்தியூர், கோபிச்செட்டிப்பாளையம், திருப்பூர் வடக்கு, திருப்பூர் தெற்கு ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த திருப்பூர் தொகுதிக்குள்ள அடங்கும். 19வது தொகுதி நீலகிரி. இதுவும் ஒரு தனி தொகுதி தான். இங்கேயும் பட்டியல் இனத்தவர்களும் பழங்குடி இனத்தவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். பவானிசாகர், உதகமண்டலம், கூடலூர், குன்னூர், மேட்டுப்பாளையம், அவினாசி ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த நீலகிரி தொகுதிக்குள்ள அடங்கும். 20வது தொகுதி கோயம்புத்தூர். கோவை வடக்கு, கோவை தெற்கு, கவுண்டம்பாளையம், சிங்கநல்லூர், சூலூர், பல்லடம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும்
இந்த கோயம்புத்தூர் தொகுதிக்குள்ள அடங்கும். 21வது தொகுதி பொள்ளாச்சி. தொண்டாமுத்தூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, உடுமலைப்பேட்டை, மடத்துக்குளம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த பொள்ளாச்சி தொகுதிக்குள்ள அடங்கும். 22வது தொகுதி திண்டுக்கல். பழனி, ஒட்டஞ்சத்திரம், ஆத்தூர், நிலக்கோட்டை, நத்தம், திண்டுக்கல் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த திண்டுக்கல் தொகுதிக்குள்ள அடங்கும். 23வது தொகுதி கரூர். வேடச்சந்தூர், ஆவக்குறிச்சி, கரூர், கிருஷ்ணராயபுரம், மணப்பாறை, விராலிமலை ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த கரூர் தொகுதிக்குள்ள அடங்கும். 24வது தொகுதி திருச்சிராப்பள்ளி. ஸ்ரீரங்கம், திருச்சி மேற்கு, திருச்சி கிழக்கு, திருவெரும்பூர், கந்தர்வக்கோட்டை, புதுக்கோட்டை ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த திருச்சிராப்பள்ளி தொகுதிக்குள்ள அடங்கும். 25வது தொகுதி பெரம்பலூர். குளித்தலை, லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, துறையூர், பெரம்பலூர் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த பெரம்பலூர் தொகுதிக்குள்ள அடங்கும். 26வது தொகுதி கடலூர். திட்டக்குடி, விருத்தாச்சலம், நெய்வேலி, பன்ருட்டி, கடலூர், குறிஞ்சிப்பாடி ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த கடலூர் தொகுதிக்குள்ள அடங்கும். 27வது தொகுதி சிதம்பரம். இதுவும் ஒரு தனி தொகுதி தான். இங்கேயும் பட்டியல் இனத்தவர்களும் பழங்குடியினத்தவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். குன்னம், அரியலூர், ஜெயங்கொண்டம், புவனகிரி, சிதம்பரம், காட்டுமன்னார் கோயில் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த சிதம்பரம் தொகுதிக்குள்ள அடங்கும். 28வது தொகுதி மயிலாடுதுறை. சீர்காழி, மயிலாடுதுறை, பூம்புகார், திருவிடைமருதூர், கும்பகோணம், பாபநாசம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த மயிலாடுதுறை தொகுதிக்குள்ள அடங்கும். 29வது தொகுதி நாகப்பட்டினம். இதுவும் ஒரு தனித்தொகுதி தான். இங்கேயும் பட்டியல் இனத்தவர்களும் பழங்குடி இனத்தவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். நாகப்பட்டினம், கீழ்வேளூர், வேதாரண்யம், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர், நன்னிலம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த நாகப்பட்டினம் தொகுதிக்குள்ள அடங்கும். 30வது தொகுதி தஞ்சாவூர். மன்னார்குடி, திருவையாறு, தஞ்சாவூர், ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த தஞ்சாவூர் தொகுதிக்குள்ள அடங்கும். சிவகங்கை. திருமயம், ஆலங்குடி, காரைக்குடி, திருப்பத்தூர், சிவகங்கை, மானாமதுரை ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த சிவகங்கை தொகுதிக்குள்ள அடங்கும். 32வது தொகுதி மதுரை. மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மத்திய மதுரை, மதுரை மேற்கு ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த மதுரை தொகுதிக்குள்ள அடங்கும். 33வது தொகுதி தேனி. சோழவந்தான், உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, பெரியகுளம், போடிநாயக்கனூர், கம்பம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த தேனி தொகுதிக்குள்ள அடங்கும். 34வது தொகுதி விருதுநகர். திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சாத்தூர், சிவகாசி, விருதுநகர், அருப்புக்கோட்டை ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த விருதுநகர் தொகுதிக்குள்ள அடங்கும். 35வது தொகுதி ராமநாதபுரம். அறந்தாங்கி, திருச்சுழி, பரமக்குடி, திருவாடானை, ராமநாதபுரம், முதுகுளத்தூர் ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் ராமநாதபுரம் தொகுதிகளுக்குள்ள அடங்கும். 36வது தொகுதி தூத்துக்குடி. விளாத்திக்குளம், தூத்துக்குடி, திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், ஒட்டப்படாரம், கோவில்பட்டி ஆகிய ஊர்களும் அதை சுற்றி இருக்கிற பகுதிகளும் தூத்துக்குடி தொகுதிக்குள்ள அடங்கும். 37வது தொகுதி தென்காசி. இதுவும் ஒரு தனித்தொகுதி. இங்கேயும் பட்டியல் இனத்தவர்களும் பழங்குடியினத்தவர்கள் மட்டும்தான் போட்டியிட முடியும். ராஜபாளையம், ஸ்ரீவில்லிபுத்தூர், சங்கரன் கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த தென்காசி தொகுதிக்குள்ள அடங்கும். 38வது தொகுதி திருநெல்வேலி. ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த திருநெல்வேலி தொகுதிக்குள்ள அடங்கும். 39வது தொகுதி கன்னியாகுமரி. கன்னியாகுமரி, நாகர்கோயில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர் ஆகிய ஊர்களும் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் இந்த கன்னியாகுமரி தொகுதிக்குள்ள அடங்கும். 40வது தொகுதி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி. நம்ம சேனலோட வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. வேற என்ன பேசலாங்கிறத கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, இல்ல மெயில் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பேசுவோம்.